சொல்றாரு, அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நடிகை விஜய் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். இந்த மாதிரி யார் விரோதம் கருத்தை நீட்டினாலும் அது கெட்ட காலம். 2014 ஜெயலலிதா விரோதமாக கருத்தை நீட்டினாரு, மரணம் அடைந்தார்கள். 2017 சசிகலா விரோதமாக கருத்தை நீட்டினாங்க, அவங்க இப்ப முதலமைச்சராக சிறைக்கு போனாங்க. 2019 எடப்பாடி பழனிசாமி கருத்தை நீட்டினாரு, 2021 அவர் முதலமைச்சர் ஆக முடியல. இப்போ 2026 முக ஸ்டாலின் கத்துக்கிட்டாரு, பட் முதலமைச்சர் ஆக முடியல. அது மாதிரி இப்போ முதலமைச்சர் தகுதி இருந்தாலுமே நடிகை விஜய் விரோதமாக தகவலை கத்துக்கடவை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். முதலமைச்சர் ஆனாலும் எத்தனை நாள் இருப்பார், எத்தனை மாதங்கள் இருப்பார், எத்தனை ஆண்டு இருப்பார் எனக்கு தெரியாது. தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன் கோச்சுக்கொள்ளாதீங்க. இது என் வார்த்தைகள்ல கடவுள் வார்த்தைகள் சொல்ல திருக்கு தரிசனம் அதுக்கு விளக்கம் சொல்றேன். நான் எப்படி பைபிள் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுவாங்களோ பைபிளுக்கு பாஸ்ட விளக்கம் சொல்லுவாங்க சொல்றேன். நான் தேசத்தின் அதிபதியாக